ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலரது வாழ்க்கையில் அன்புனா எல்லார்த்திட்டையும் பாசமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் நேசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நபர் மீது ஏதாவது ஒரு பர்டிகுலர் நபர் ரொம்ப அன்பை காணிப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரி, இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அகெயின் இவங்க அவங்களுக்கு ரொம்ப அன்பை கொடுப்பாங்க. முதல்ல என்னவோ தெரியல, ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக இருந்துக்கிறாங்க. நாட்கள் போக போக ஒருவர் காணிக்கிற அன்பை ஒரு அலட்சியப்படுத்துறது, அவங்கள ஒரு மனிதர் மாதிரி நினைக்கிறது கிடையாது. இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு, மேரேஜ் முடிஞ்சிருக்கவங்களுக்கு, எல்லாத்துக்குமே. இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்போது பழகும்போது ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் நாட்கள் செல்ல அந்த அன்பு கம்மியாகி என்ன ஆகுதுன்னா அலட்சியம் படுத்தப்படுது. இப்போது அதில் ஒரு நபர் யோசிப்பாங்க, ஏன் இவங்க முந்திய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி. அதே போல் மேரேஜ் முடிஞ்சவங்களும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கிறது உண்டு. நாட்கள் செல்ல இந்த அன்புகள் இருக்கும், ஆனால் அது அலட்சியப்படுத்தப்படுது. இப்படி ரெண்டு டைப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி அலட்சியப்படுத்துகிறாங்களே, இவங்களை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கீங்களா? குழம்பி போயிருக்கீங்களா? நம்ம அன்புக்கு வேல்யூ அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி, உணரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ இதுதாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப அன்பாக காணிக்கிறீங்க, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள் பார்ட்னர் அதை புரிஞ்சுக்கலையா? உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா? ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது நிறைய நாள் இப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது இதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. வேண்டான்னு சொல்லி நான் ஒதுங்கி போனாலும் ரொம்ப பாசம் காய்ச்சி ரொம்ப அன்பாக நேசிக்க வைக்கிறாங்க. ஆனால் இப்போ கண்டுக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா 2 டைப்பாக பிரிக்கலாங்க. முதல்ல என்னென்னா, நீங்கள் கிடைப்பீங்களோ கிடைக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கிடைச்ச பிறகு, உங்கள் அன்பு அவங்களுக்கு கிடைச்ச பிறகு, இது எவனையும் நம்மளை விட்டுட்டு போகாது அப்படிங்கிற ஒரு நிஸ்சாரமான ஒரு சிந்தனையினால் உங்களை அலட்சியப்படுத்தலாம். ஒருவேளை இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, லவ் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் முதல்ல வரும்போது உங்களை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அதனால் ஏதோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க, ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை விட இன்னொருத்தங்க புதுசாக ஒருத்தங்க அவங்களுக்கு அறிமுகம் ஆகியிருக்கலாம், நான் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லலை, ஆகியிருக்கலாம். இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு அந்த உறவை உங்கள் இடத்த ஃபில் பண்ண உடனே ஒரு வேளை மேபி அவங்க உங்களை அலட்சியப்படுத்தலாம். இது லவ்வருக்கு நான் சொல்கிறேன். மேரேஜ் முடிஞ்சவங்க என்னென்னா, முதல்ல ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அதாவது புது இடம், புதுசாக ஒருத்தங்க அவங்கள தேடி வந்திருக்காங்க, புது உறவு அப்படிங்கும்போது அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் ரொம்பவே அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல அவங்கள பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நமக்கு உரிமையானவங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தானே அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க அந்த அன்பை பெருசாக யோசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு முந்தி கொடுத்த நேரத்தை ஒதுக்குறது கிடையாது, அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுகிறது கிடையாது. இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எத்தனையோ கணவன் மனைவிகள் இதே மாதிரி கன்ஃபியூஷனில் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அன்பை அவங்க நம்ம ஏற்றுக்கிறாங்களா, நம்மக்கிட்ட டைம் ஒதுக்கி பேசுகிறாங்களா? பெரும்பாலும் பெண்கள் இதை யோசிக்கிறாங்க. ஆண்கள் தன்னுடைய கணவன் தனக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், தனக்காக கொஞ்ச நேரமாவது ஒதுக்கணும், இது ஒவ்வொரு பெண்ணோட ஏக்கமாக தான் இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு உரிமை ஆயாச்சு, எப்போ போனாலும் பார்த்துக்கலாம், எப்போ போனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிசாரமான ஒரு எண்ணத்துக்குனால தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டின மனைவி கிட்டே இருந்து பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மன உளைச்சல், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது இல்லை. இதனால் பல குடும்பங்கள் மன உளைச்சலுக்காகி பிரியக்கூடிய நிலைமைக்கு வர வந்திருக்கு. இப்படி நீங்கள் ரொம்ப அன்பு காணிச்சோம்,
அவங்க உங்கள்கிட்ட பாசம், அதாவது திருப்பி அவங்க உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. சிலவங்க வந்து அன்பை வந்து வெளியே ஓவராக திணிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஆண்கள் வந்து ரொம்ப நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் அன்பு இருக்கும். ஒரு வேளை அவங்களுக்கு உங்களை பார்த்து நிஸ்சாரம் ஆயிடுச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க மீது, அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மீது அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு வருது. இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது அவங்க மேலே ஒரு கோபம் வருது, நமக்கு முக்கியத்துவம் தரல, அப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பே வருது. ஆண்களும் இதே மாதிரி மனைவியிடம் அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்கலங்கும்போது ஒரு வெறுப்பு வருது. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது 2 வாரம் தனியாக பேசுகிறது நல்லதுன்னு சொல்கிறேன். மனம் விட்டு பேசுங்கன்னு சொல்கிறேன். அப்போது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்க உங்களுக்கு முடியும். இதே இல்லாமல் தொழில் வேணும், ஆனால் அதுக்கு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் வரை ஒதுக்காமல் இருந்தால் அவங்க அன்பை அலட்சியப்படுத்தும் போது மனசளவு காயப்பட்டு உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் இழந்து போக சான்ஸ் இருக்குது. இது லவ்வராக இருந்து அவங்க உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இதில் உங்களை விட்டுட்டு உங்கள் அன்பை அலட்சியப்படுத்திட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இதை விட ஒரு பரிதாபமான நிலைமை எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட், உன்னை விட அவள் பெஸ்ட், உன்னை விட அவன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு உறவை நாடி போயிருக்குது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் மனசார வாழ்த்திட்டு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அதுலேருந்து மௌனமாக வெளியே வந்துடுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுதில்ல, கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சுன்னா உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்க உங்கள் உறவை விட இன்னொரு உறவுகிட்ட இம்பார்ட்டண்ட் கொடுத்து இதுக்கு அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்கள் விலகி வர்றது ரொம்பவே நல்லது. இது மேரேஜ் முடியாமல் லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓடி போய் நீங்கள் அன்பு காணிச்சோம் அந்த அன்பை அலட்சியப்படுத்துகிறவங்க என்றைக்காவது ஒரு நாள் இதே அன்புக்காக ஏங்கி தவிப்பாங்க. அதுக்குள்ள நாட்கள் வந்து ரொம்ப தூரம் இல்லைங்க, சீக்கிரமாகவே அது நடக்கும். அன்பை வந்து ஒவ்வொருத்தையும் போய் கெஞ்சி பெறாதீங்க, காதலை பிச்சை எடுக்காதீங்க. அன்பு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு தன்னால் வரணும். அது ஒரு உணர்வு, அது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, எது பண்ணினாலும் வாங்க முடியாது, தன்னாலே வரணுங்க. நீங்கள் போய் கெஞ்சினா உடனே அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னா அது போலியான அன்பாக தான் இருக்கும். நம்ம அன்பை புரிஞ்சுக்காமல் அலட்சியப்படுத்தி மனசை காயப்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல தோழனாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிமை. சிலவங்க தனிமை பெஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா அவங்க ஏன் அதனால் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, பல பேர்கிட்ட ரொம்ப உண்மையாக அன்பை காணிச்சு அவங்கக்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம ஏமாற்றம் அடைஞ்சு இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் தனிமையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தனிமையை நாடி தனிமையை விரும்பி வாழ்ந்துட்டுருக்கவங்க. ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையாக அன்பு காணிக்கிறாங்கன்னா அந்த உண்மையான அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த உண்மையான அன்பை இழந்துட்டிங்கன்னா திருப்பி வந்து அதை பெறுறது வந்து ரொம்பவே கடினம். அன்பை நேசிக்கிறவங்க ஒரு நாளும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு உறவு உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான அன்பை காணிக்குதுன்னா இந்த அன்பு நம்மளை விட்டுட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க. ஏன்னா அந்த உறவு கொஞ்ச நாளையில் திடீர்னு காணாமல் மறைஞ்சு போச்சுன்னா திருப்பி அது வர்றது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ உண்மையாக அன்பு வச்சுருந்தவங்கள நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழக்கூடிய காலங்கள் வரும். உங்களை ஒருத்தவங்க உண்மையாக நேசிக்கிறாங்க, உங்களையே சுற்றி வராங்கன்னா அவங்களுக்கு பேச்சு துணைக்கு வேறு ஆள் இல்லைங்க. அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, உங்கள் உண்மையான அன்புக்காக காத்துட்ருக்காங்க. அதனால தாங்க உங்களை சுற்றி வராங்க. அந்த அன்பை அலட்சியப்படுத்திட்டு லாஸ்ட்டில் இழந்து போய் நிற்காதுங்க அன்பை. இப்போ ஏதாவது ஒரு உறவு உங்கள் உண்மையான அன்பை அலட்சியப்படுத்துதுன்னா அதை தேடி போகிறத நீங்கள் நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி அவங்கள விட வாழ்வில் உயர்ந்த நிலைமைக்கு வாழ்ந்து காணிங்க.
அலட்சியப்படுத்தினவங்க தன்னாலே தேடி வருவாங்க. கலங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.